ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மகாவும் அன்னபூர்ணி ரூம்ல இருந்து 1,10,000 எடுத்துக்கிட்டு வக்கீலை மீட் பண்ணி அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்த சிவா வந்து அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அன்னபூர்ணி பிரியம்மா வீட்டில இருந்து ஏதோ எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அவங்க எங்க தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியுமே அவங்களுமே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இங்க மகாவுமே எங்க போறாங்கன்னா வக்கீலை மீட் பண்ணி எஸ்சிக்கையை வெளியே கொண்டு வரதுக்காக 1,10,000 ரூபாய் வந்து வக்கீல்கிட்டமே கொடுக்குறாங்க. நீங்க எப்படியாவது எஸ்சிக்கையை என்னோட தம்பியை வந்து நீங்க வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1,10,000 வக்கீல்கிட்ட கொடுக்கவும் வக்கீலும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, உங்க தம்பி வந்து கண்டிப்பா இன்னும் 2 டேஸ்ல வெளியே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மகா கிட்ட சொல்லவும் இதை பார்த்துட்டு இருந்த அங்க சிவாக்கு பயங்கர கோபம். அம்மா எதுக்கு அன்னபூர்ணி பெரியம்மா வீட்டில இருந்து 1,10,000 எடுத்துட்டு வந்து இங்க வக்கீல் கிட்ட கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இங்க எசக்கியே வெளியே கொண்டு வரதுக்கு தான் கொடுக்குறாங்களா? இவங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது. எஸ்சிக்கு கூட இவங்களும் உறுதுணையா இருந்திருப்பாங்க. அந்த நகையை திருடுறதுக்கு இவங்களும் ஒரு பார்ட்னரா இருந்திருப்பாங்க போல. நம்ம இதை தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிவாவுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சிவா பார்த்துட்டு உடனே ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி அவங்க இருக்கிற இடத்துக்கிட்ட வரவுமே சொல்கிறாங்க. ஆறுமுகமும் அங்கே ரொம்பவே அர்ஜென்ட்டாகவும் இங்கே சிவா கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே வீட்டில் வந்து சுவாதி வந்து ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஏன்னா அன்னபூர்ணி நம்ம கிட்ட வாக்கு கொடுத்துருக்காங்க, சிவாவை வந்து நம்மளுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அது துரத்திட்டா எனக்கு அதுவே போதும், சிவாவை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன். அன்னபூர்ணி அத்தை வந்து எங்கிட்ட கொடுத்த வாக்கை வந்து எப்பவுமே மீற மாட்டாங்க. அன்னபூர்ணி அத்தை மேலே இருக்கிற நம்பிக்கைனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுவாத்தியுமே சந்தோஷமாகவும் அங்கே இருக்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணியுமே ரொம்பவே டயர்டாகவும் ரூமில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பைரவியுமே இங்கே ஆறுமுகம் இவ்வளோ அர்ஜென்ட்டாக எங்கே தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலுமே சொல்ல மாட்டான். எங்கே தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க பைரவியுமே. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஆறுமுகமும் சிவா கிட்ட போயிட்டு சிவா கிட்ட சிவா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அர்ஜென்ட்டாக வர சொன்ன அப்படின்ற மாதிரியுமே கேட்கவும் உடனே சிவாவும் அது இல்லை ஆறுமுகம், அம்மா ஏதோ அங்கே அன்னபூர்ணி பெரியம்மா வீட்டில் ரூமில் இருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்களா, என்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்க்குற போது எஸ்சிக்கையே வெளியே கொண்டு வரதுக்காக வக்கீல்கிட்ட 1,10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணவனை வெளியே கொண்டு வரதுக்காக பெரியம்மா வீட்டில் இருந்து 1,10,000 ரூபாய் திருடிட்டு வந்து இந்த எஸ்சிக்கையை வெளியே கொண்டு வரதுக்காக அம்மா இருக்காங்க. அம்மா எசக்கியை வெளியே கொண்டு வராங்கன்னா அப்போ இதில் அம்மாவும் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஆறுமுகமும் இது கேட்டு, இன்னும் சிவா உங்கள் அம்மா மேலே நீ சந்தேகப்படாத, அவங்க இது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் வந்து சிவா கிட்ட சொல்லவும் உடனே சிவாவும் இல்லை ஆறுமுகம் எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது, இதாக இருந்தாலையும் இப்போ எஸ்சிக்கு வெளியே வந்தால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் எங்கள் அம்மா இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே சிவா வந்து ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிட்டுறாங்க. உடனே எங்கள் வக்கீல்கிட்ட பேசிட்டு உடனே எங்கள் வீட்டுக்குமே வந்துடுறாங்க மகா. அதுக்கப்புறம் எஸ்சிக்கையுமே எப்படியோ வெளியவும் வந்துடுறாங்க. எஸ்சிக்கு வெளியே வந்த கையோட மகாவுக்கு கால் பண்ணுறாங்க ஒரு இடத்துல நின்றுட்டு. அதுக்கப்புறம் மகாவுமே ரொம்பவே அர்ஜென்ட்டாகவும் எஸ்சிக்கு வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட அவங்க அந்த எஸ்சிக்கையை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. உடனே இங்கே சிவாவும் ஆறுமுகத்தை கூட்டிக்கிட்டு அங்கே மகா பின்னாடியுமே போகிறாங்க. ஏன்னா இங்கே எஸ்சிக்கையை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அதுவும் இல்லாமல் இதில் யார் யார் இன்வால்வாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அவங்களையுமே பின்னாடியே போகிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக அந்த கேட்ரிங் திருப்ப விழாவை நல்லபடியாக முடித்து இங்கே அன்னபூர்ணியோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக தெரிஞ்சுட்டாங்க. இதுக்கு மேலே எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவுமே நினச்சிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கேட்ரிங் திருப்ப விழா ஃபர்ஸ்ட் நாள். அதுவும் இல்லாமல் இங்கேருந்து தான் சாப்பாடு வந்து டாக்டரும் இங்கே பைரவி ஆறுமுகம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இங்கே இருந்தால் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சமைச்சு எடுத்துகிட்டு அங்கே கேன்டீன்லேருந்து வீட்டுக்குமே வராங்க இங்கே சிந்துவுமே. அதுக்கப்புறம் இங்கே சிவாவும் ஆறுமுகமும் மகாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஒரு ஓரமாகவும் நின்றுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோயில் முன்னாடி நின்றுக்கிட்டு அங்கே மகாவும் எசக்கியை பார்த்து, எசக்கி நான் உன்னை வெளியே கொண்டு வரதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் இங்கே அன்னபூர்ணி இது அக்கா கிட்ட நான் என்னென்னமோ சொன்னேன், ஆனால் அவங்க எதுவுமே கேட்காம நீ உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிட்டாங்க. ஆனால் அன்னபூர்ணி அக்கா கிட்ட தெரியாமலும் நான் உன்னை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு நீ அந்த வீட்டுக்கே வராத அன்னபூர்ணி அக்காவை நான் சமாளித்து அவங்கள உன் மேலே இருக்கிற கோவத்தை தணித்து அதுக்கப்புறம் நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியுமே மகா வந்து சொல்லுவாங்க. இதை கேட்ட எசக்கி அக்கா என்னக்கா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க சொன்னதுனால தானே அந்த நகையை நான் திருடி அந்த ஆசாரி கிட்ட கொடுத்தேன், ஆனா நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே எசக்கியுமே மகா கிட்ட சொல்லவும் மகா வந்து இதை கேட்டுட்டு, என்ன எசக்கி இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, இந்த அந்த வீட்டில் இருந்து சிந்துவை வெளியே துரத்துறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் நான் பண்ண சொன்னேன். இந்த விஷயம் எங்கள் சிவாக்கும் அன்னபூர்ணியக்காக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன அந்த வீட்லேயே வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லவும், உடனே இதை 2 பேரையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகமும் சிவாவும் இது கேட்டதுமே பயங்கர கோபமாகவும் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அதை பார்த்த மகாவும் எசக்கியும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியிலையுமே உறைஞ்சி போய் நின்றுடுறாங்க. உடனே சிவா இங்கே இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகா வந்து சிவா கிட்ட பேசவும், உடனே அம்மா நீங்கள் தான் திருட்டுத்தனத்தை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி தெரியாது, ஆனால் நீங்கள் இதில் இன்வால்வ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன், நீங்கள் தான் இதில் இன்வால்வ் ஆகி எசக்கியே அந்த நகையை திருட சொல்லி இங்கே சிந்து மேலே மிகப்பெரிய ஒரு பழியை போடலான்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுருக்கீங்க. ஆனால் நீங்கள் தப்பு பண்ண நீங்கள் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே ஆறுமுகமும் மகா அம்மா நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி சிவா கிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், ஆனால் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த கேட்டதுமே எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் கேட்கவும், உடனே மகாவும் சிவா நான் இது மாதிரி ஒரு தப்பு பண்ணல ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்ச ஆரம்பிச்சுடுறாங்க மகாவும். அதுக்கப்புறம் இதை பார்த்த சிவாவும், அம்மா நீங்கள் எதுவுமே என்கிட்ட ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் நடித்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, அதுவும் இல்லாமல் உங்களை நான் மன்னிக்க போகிறதுமே கிடையாது. இந்த விஷயத்த கண்டிப்பாக நான் அம்மா கிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாகவும் கிளம்பவும், உடனே இங்கே எசக்கி வந்து சிவா உங்கள் அம்மாவே நீ மாட்டி விட போறியா, உன் நல்லதுக்காக தான் உங்கள் அம்மா வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ண சொன்னாங்க, ஆனால் நீ உங்கள் அம்மாவே அங்கே உங்கள் பெரியம்மா கிட்ட நீ சொல்லலான்னு சொல்லிட்டு போகிற, ஆனால் உங்கள் அம்மாவை அந்த வீட்லேயே வைக்க மாட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு எசக்கியுமே சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட சிவாவும், யாராக இருந்தாலையும் தப்பு பண்ணால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க, ஏன்னா இங்கே அன்னபூர்ணி பெரியம்மா யாருக்கு எந்த ஒரு கெடுதலுமே பண்ணது கிடையாது, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அம்மாவை ரொம்பவே நல்ல ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இங்கே அம்மா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு அவங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அம்மாவை நான் என்னென்னமோ நினச்சேன், ஆனால் அம்மா இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி அந்த அம்மன் நகையவே திருட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு நீங்கள் என்கிட்ட எந்த ஒரு மன்னிப்பு கேட்டாலுமே நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட சொல்லி அன்னபூர்ணி பெரியம்மா என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு நான் கண்டிப்பாக கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. ஆறுமுகமும் சிவா எனக்குமே இதுதான் கரெக்டுன்னு படுது, நம்ம இந்த விஷயத்த கண்டிப்பாக அம்மா கிட்ட சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அம்மா இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எசக்கி மட்டும்தான் அந்த நகையில் இன்வால்வ் ஆகிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மகாமா இது மாதிரி இன்வால்வ் ஆகி இவ்வளோ கீழ்த்தரமாக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அந்த விஷயத்த நம்ம கண்டிப்பாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம இந்த விஷயத்த கண்டிப்பாக அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிவாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மகாவுமே ரொம்பவே பதட்டமாகவும் எசக்கியை பார்த்து, எசக்கி நம்ம கண்டிப்பாக மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேலே நம்மளால் தப்பிக்கவே முடியாது, அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி அக்கா என்னதான் முடிவெடுக்க போகிறாங்களோ இந்த விஷயத்த கேட்டு அவள் கண்டிப்பாக என்ன அந்த வீட்டில் விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகாவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகமும் இது சிவா இங்கே எசக்கியை நம்ம இப்படியே விட்டுட்டு போகக்கூடாது, நம்ம தரத்தரனை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே அம்மா முன்னாடி நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து இங்கே எசக்கியை சட்டையை பிடிச்சிக்கிட்டு கார்லேயுமே ஏற்றிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்த மகாவும், சிவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எசக்கி சட்டை இதில் வந்து கையிடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே போகவும், அம்மா நீங்கள் எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க, உங்களை நான் அடிக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட மறுபடியும் வந்து பேசாதீங்க, நீங்கள் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு, அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது, இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட சொல்லி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை நான் வாங்கி கொடுத்தே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எசகியையுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த சிந்துவுமே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பைரவி கிட்ட கொடுக்குறாங்க. பைரவி இந்த சாப்பாடை நீங்களும் ஆறுமுகமும் சாப்பிட்டுட்டு அன்னபூர்ணி அத்தைக்கும் கொடுத்துருங்க, ஏன்னா அன்னபூர்ணி அத்தை வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலை, ஆனால் நான் செஞ்ச கேசரியும் குலோப் ஜாமுனும் சாப்பிட்டதும் இல்லாமல் அவங்க இங்கே அன்னம் மெஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேரை வச்சதில் அவங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நான் அவங்க மேலே வச்சுட்டு இருந்த மரியாதைனால தான் அந்த பேரை வச்சேன், ஆனால் அவங்கள மனசை மாற்றணும் இல்லை அவங்கள மனசை மாற்றி நான் இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எண்ணத்துலையுமே நான் அது மாதிரி வைக்கல. ஆனால் அன்னபூர்ணியத்தை இப்போ வரைக்கும் அது மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்னபூர்ணியத்தை என்னை தப்பாக கூட நினச்சிக்கிட்டோம், ஆனால் அந்த சாப்பாடை மட்டும் அன்னபூர்ணியத்தை சாப்பிட்ற மாதிரி நீ பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட சொல்லவும், பைரவி வந்து சிந்து இந்த விஷயத்தில் நான் எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாது, ஆனால் இந்த சாப்பாடு இங்கே சிவா கொடுத்தா மட்டும்தான்
அன்னபூர்ணியத்தை வந்து சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நான் கொடுத்தனா எங்கேருந்து வந்துச்சு, எது யார் சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் சிவா கொடுத்தாருனா எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அங்கே அன்னபூர்ணியத்தை வந்து சாப்பிட்ருவாங்க. சிவாவும் ஆறுமுகமும் எங்கேயோ போயிருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் இந்த சாப்பாடை நான் கொடுத்து அவங்கள கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சிந்துக்கிட்ட பைரவியுமே சிந்து இங்கே கேன்டீனில் எப்படி போகுது, எல்லாமே நல்லா போகுதில்ல, அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஃபுட்டும் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக அங்கே நீட்டாகவும் இருக்கணும். ஏன்னா நீ கடைசி வரைக்கும் அந்த கேன்டீனில் இருக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து இங்கே எப்போவுமே வேலை செய்யாத மாதிரி வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே அசிங்கப்பட்டிருக்கும் போது நீ எல்லாருக்குமே துணிஞ்சு ஒரு பொண்ணும் இந்த சாதிச்சு காட்டுவா அப்படின்ற ஒரு முடிவை வந்து நீ தான் எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து அங்கே சிந்து கிட்ட சொல்லிடுறாங்க. சிந்து இதை சொன்னதும், இது பைரவி இதை சொன்னதுமே சிந்து வந்து பைரவி எனக்குமே இதில் ரொம்பவே சந்தோஷம், அது இல்லாமல் நானுமே எங்கள் வீட்டில் சும்மா தான் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு இவ்வளோ பெரிய வேலை கிடைச்சிது, இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைச்சிது, எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான், அதுக்கெல்லாம் காரணமே டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் பைரவியும் சிந்து நீ எதுக்குமே கவலைப்படாத, அதுவும் இல்லாமல் சிவாக்கு தெரியாமல் நீங்கள் இங்கே சுவாதிக்கும் சிவாக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணாலுமே இங்கே அன்னபூர்ணியத்தை அது வந்து நடக்கவே நடக்காது. ஏன்னா சிவாக்கு இதில் கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. சிவாக்கு உண்மையில தான் ரொம்பவே பாசம். அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியத்தை எப்போ மனசு மாறுறாங்களோ அப்போ தான் சிவாவும் கூட சேர்ந்து வாழ்வார். ஆனால் அதுக்கப்புறம் நீ எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே அன்னபூர்ணிய அது அத்தை சொல்கிறதவே எங்கள் சிவா கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சிந்துவுமே கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வரேன் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே கோவத்தோட ஆறுமுகமும் இங்கே சிவாவும் ரெண்டு பேரும் இங்கே எசக்கிய சட்டையை பிடிச்சிக்கிட்டு உள்ளேயுமே கூட்டிகிட்டு வராங்க. உடனே அன்னபூர்ணி கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அன்னபூர்ணி பிரியாமா இதில் யார் யார் இன்வால்வ் ஆகிருக்காங்க, அதுவும் இல்லாமல் எசைக்கு மட்டும் இந்த நகையில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவா வந்து அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும் சிவா சொன்னதை கேட்ட அன்னபூர்ணி பயங்கர அதிர்ச்சியோட சிவா என்ன சொல்கிற சிவா, இதில் இவன் மட்டும் இன்வால்வ் ஆகலையா, அப்போ யார் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட அன்னபூர்ணியுமே கேட்கவும் அது இல்லை பெரியம்மா இங்கே எசக்கி தான் அந்த நகையை எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எசக்கி யார் நகை எடுக்க சொன்னதுன்னா என்னுடைய அம்மா மகாம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே சொல்லவும் இதை கேட்டதுமே அங்கே நின்றுக்கிட்டு இருந்த அன்னபூர்ணிக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. உடனே இதை கேட்ட மகாக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஐயோ இப்போ அன்னபூர்ணியக்கா என்னதான் முடிவெடுக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்றுகிட்டு இருக்க. ஆனா இங்க எஸ்கே பார்த்ததும் அங்க நின்றுகிட்டு இருந்த சிவாவும் பல்லார்னு சொல்லிட்டு 4 அறை விடுறாங்க. இதை பார்த்த அங்க இது மகாக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கு. ஏன்னா இங்க எஸ்கேக்கே இவ்வளோ விழுதுன்னா நம்மளுக்கு எவ்வளோ விழும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்றுகிட்டு இருந்த மகாக்கு பதட்டமாகவும் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு பயத்திலையுமே நின்றுகிட்டு இருக்காங்க. உடனே இங்க அன்னபூர்ணியுமே மகா நான் உன் மேலே எவ்வளோ பெரிய பாசம் வச்சுட்டு இருந்தேன், அதுவும் இல்லாமல் உன் மேலே நிறைய மரியாதை வச்சுட்டு இருந்தேன், ஆனால் நீ இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு விஷயத்த பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த ஒரு விஷயத்தில் அந்த நகை திருநது எசக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் இங்கே சிவா சொன்ன பின்னாடி தான் தெரியுது இதில் நீ தான் அந்த நகையை திருட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட அன்னபூர்ணி கேட்கவும் உடனே மகாவும் அக்கா நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்க்கா, இங்கே சிந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். அதுவும் இல்லாமல் சிந்து வந்து சிவாவோட லைஃப்பை இது ஸ்பாயில் பண்ணதும் இல்லாமல் இந்த வீட்டில் எல்லார் மேலேயுமே அவள் ரொம்பவே தப்பாகவும் நடந்துக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் அப்படி தப்பு பண்ணவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் அந்த கோயில் நகையை திருடி அவன் மேலே பழி சுமத்தி அவளை இந்த வீட்டை விட்டு தோறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். மற்றபடி நான் வேறு எந்த ஒரு எண்ணத்துலையுமே அந்த நகையை எசக்கியை நான் திருட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே சொல்லவும் உடனே இங்கே அன்னபூர்ணியும் மகா நீ என்ன சொன்னாலுமே நீ செஞ்சது மிகப்பெரிய ஒரு தப்பு, இங்கே சிந்து மேலே நீ இவ்வளோ பெரிய பழியை வந்து தூக்கி போடுறது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நீயே இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே நீ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருந்தாலும் இதுக்கு மேலேயுமே நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு நீ உடனடியாக இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட அங்கே சிவாவும் அது பிரியம்மா இந்த விஷயத்தில் எனக்குமே கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு, ஆனால் இங்கே அம்மா வந்து உங்கள் ரூமில் இருந்து 1,10,10,000 எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வக்கீல்கிட்ட கொடுத்து இங்கே எசக்கியை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் வெளியே கொண்டு வந்து இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்து நானுமே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் இவங்க பேசுகிறத கேட்டதுமே எனக்கே மிகப்பெரிய ஒரு கோபமாகவே இருந்துச்சு. இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கோபம் வந்துருச்சு. அதனால தான் இந்த விஷயத்த என் கொள்ளே மறைச்சி வைக்காம நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயத்த சொன்னேன். அதுவும் இல்லாமல் இங்கே சிந்து வந்து அம்மன்னைக்கு
தூக்கிக்கோ இல்லை நம்ம இந்த வீட்டில் இருக்கவங்க ஒத்த பைசா கூட அவள் ஆசைப்படுறது கிடையாது. அவன் மேலேயே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போடுறாங்கன்னா அப்போ இவங்க சிந்துக்கு எதிராக என்னென்ன பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் மறுபடியும் இங்கே எசக்கியும் அம்மாவும் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும், அன்னபூர்ணி இதை கேட்டதுமே அங்கே என்ன முடிவெடுக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கவும், ஆனால் அந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக எசக்கியும் மகாவும் இந்த வீட்டை விட்டு போகணும். அப்படி நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகலன்னா இங்கே போலீஸை கூப்பிட்டு உங்களை கூட்டிகிட்டு போக சொல்கிற வேண்டியதாக ஆகும். என்ன இருந்தாலுமே இந்த வீட்டில் இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த நான் எதுவுமே போலீஸ் விஷயம் வரை நான் கொண்டு போகல. ஆனால் நீங்களே இந்த வீட்டை விட்டு மரியாதையாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லைனா நான் போலீஸை கூப்பிட்டு உங்களை கூட்டிகிட்டு போக சொல்கிற வேண்டியதாக ஆகிடும். ஆனால் அந்த ஆசாரி கூட நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் பிரியம்மா. ஆனால் அந்த ஆசாரி கூட இவங்க இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டனா சொன்னா உன்னை நான் உயிரோடையே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆசாரியை பயப்படுத்தி அவங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் இவங்க இந்த தப்பு தான் பண்ணாங்களா இல்லை என்னென்னமோ இது நிறைய விஷயத்த பண்ணாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியுமே இங்கே சிவா வந்து சொல்லவும், உடனே இதை கேட்ட அன்னபூர்ணியும் உடனே மகா இந்த ஒரு தப்பை தான் பண்ணியா இல்லை இதுக்கு முன்ன நிறைய தப்பு பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகா கிட்ட கேட்கவும், மகாவும் அக்கா இல்லைக்கா நான் இதுக்கு முன்ன எந்த ஒரு தப்புமே பண்ணலக்கா. நான் ஏதோ அங்கே சிந்துவை இந்த வீட்டில் இருக்க விடக்கூடாது, என்னோட பையனோட இது வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு சிந்துவால் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவளை இந்த வீட்டில் விட்டு துரத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த நகையை எசக்கியை வச்சு நான் திருட சொன்னேன். மற்றபடி நான் வேறு எந்த ஒரு நோக்கத்திலையுமே திருட சொல்லலக்கா, என்னை மன்னிச்சிக்கோங்கக்கா. நான் உங்கள் காலில் கூட விழுந்துடுறேன். இந்த வீட்டை விட்டு மட்டும் என்ன போக சொல்லிட்டாதீங்க. இந்த வீட்டை விட்டு துரத்துனா நான் எங்கக்கா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாவுமே கெஞ்சவும், உடனே இங்கே எசக்கியும் அங்கே அன்னபூர்ணி கிட்ட அக்கா ஆமாக்கா இங்கே அம்மா சொல்கிற மாதிரி அங்கே சிந்து பண்ண தப்பு எல்லாம் யோசிச்சு தான் அவள் இப்படி இப்போ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு சிவாவோட லைஃப்பை பொய் சொல்லி ஏமாற்றிட்டு அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அக்கா இது மாதிரிலாம் பண்ணாங்க. மற்றபடி வேறு எந்த இதுலையுமே பண்ணலக்கா. எங்கள் அக்காவையும் என்னையும் மன்னிச்சிக்கோங்க, இந்த ஒரு டைம் மட்டும் நீங்கள் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எசக்கியுமே சொல்லவும், உடனே இங்கே இதெல்லாம் பார்த்த கோபமடைந்த ஆறுமுகமும் மறுபடியும் எசகியை பார்த்து பல்லார்னு சொல்லிட்டு அரைஞ்சி, அம்மா இவங்களெல்லாம் இப்படியே விட்டுறக்கூடாதுமா, இவங்க இப்போ இப்படி பண்ணுற இவ்வளோ சின்ன சின்ன தப்பு பண்ணுறவங்க தான் கடைசியில் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணுவாங்க. இவங்கள இப்படியே விட்டோம்னா நம்ம கடைசி வரைக்கும் நாம் தான் முட்டாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் இவங்கள இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்த உடனே அன்னபூர்ணியும் மகா நான் எடுத்தா ஒரு முடிவு தான், அதுவும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. சிவாவோட நான் இது வாழ்க்கை பிரச்சனைனா அதை நான் பார்த்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் இங்கே சிவாவோட லைஃபு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னதுனால தானே இங்கே சுவாதிக்கும் அவனுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சோம். ஆனால் நீ அவங்க சிந்துவை வெளியே துரத்தணும், அவன் மேலே பழி சுமத்தி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்பு. பண்ணாத ஒரு தப்பை நீ ஒருத்தர் மேலே போடுறது மிகப்பெரிய உன் மேலே தான் தப்பு. அதுக்கு நீ இந்த விஷயத்தில் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்தது நீ உன் மேலே மிகப்பெரிய ஒரு தப்புன்றதுனால நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நேரம் நீ இந்த வீட்டுக்குள்ளே இருந்தனா எனக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே சிவாவும், அம்மா இங்கே அன்னபூர்ணி பின்னமா சொன்னது உங்களுக்கு நல்லா கேடுச்சு இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே யாராக இருந்தாலையும் தப்பு பண்ணால் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கீழே என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே வரவும், உடனே இங்கே இவங்கெல்லாம் பேசிக்கிட்டுலாம் பார்த்து உடனே அவங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது. ஏன்னா மகாத்தை தான் இவ்வளோ பெரிய தப்பாக பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவிக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குது. உடனே அது சிவா என்ன சொல்கிற சிவா, இந்த விஷயத்தில் இங்கே மகாத்தை கூட இன்வால்வ் ஆயிருக்காங்களா, அதுவும் இல்லாமல் அந்த சாமி எனக்கு திருட சொன்னதே இங்கே சிவாத்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு இது சாரி இங்கே மகாத்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பயமே திணச்சி நிற்கவும், உடனே இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட அத்தை இன்னத்தை இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது அத்தை, இதுக்கு மேலே அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் தப்பு பண்ணால் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியணும், அதுவும் இல்லாமல் இவங்கள முதல்ல வீட்டை விட்டு வெளியே அமிச்சாதான் மறுபடியும் மற்றவங்க தப்பு பண்ணுறத கூட யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவியுமே அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லவும், உடனே அன்னபூர்ணியும் இதை கேட்டுட்டு, பைரவி இதில் எனக்கு கூட எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக அங்கே மகாவும் எசக்கியும் வெளியே போய் ஆகணும், என்னதான் இருந்தாலையும் சிவாவோட அம்மாவே இருந்தாலையும்
அவங்க மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கா மகா. அவ இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு அசிங்கமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு என் கூடயே இருந்துக்கிட்டு எனக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்துக்கு தேடி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் இங்கே சிவாவுக்கு தெரிஞ்சதை விட இந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னையும் இல்லை என்னையும் தான் தப்பாக பேசியிருப்பாங்க. இவங்க கூட்டணி போட்டு தான் இந்த நகையை திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் ரொம்பவே அசிங்கமாகவும் பார்த்துருப்பாங்க. இவ்வளோ பெரிய தப்பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூரணியுமே மகாவை கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கவும் உடனே மகாவும் அக்கா நான் ஏதோ கண்மூடித்தனமா பைத்தியக்காரத்தனமா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், இந்த ஒரு டைம் மட்டும் என்னை மன்னிச்சுக்கோங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாவுமே சொல்லவும் உடனே இல்லை மகா நீ எவ்வளோ கெஞ்சினாலுமே எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலுமே தப்பு பண்ண நீங்கள் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். அது இல்லாமல் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க நான் உங்கள் மேலே கோவப்படாமல் இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறத நினச்சி நீங்கள் சந்தோஷம் தான் படணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணிமே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சிவா. இதுக்கு மேலே இங்கே இருக்கவங்க எங்கள் எசக்கியும் மகாவும் இங்கே இருக்கக்கூடாது, அவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே சிவாவும் எசக்கி இங்கேருந்து உன்னை மன்னிச்சு விடுறோம், அதுவும் இல்லாமல் எங்கேயும் போய் நீ பொழைச்சிக்கோ, அதுவும் இல்லாமல் மறுபடியும் இந்த வீட்டு சைடு வரதோ இல்லை இந்த வீட்டு சைடு தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எசக்கையும் மகாயுவையும் இங்கேருந்து கிளப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சிந்துவுமே வீட்டுக்கு வராங்க. சிந்து வீட்டுக்கு வந்ததும் உடனே இங்கே டாக்டர் என்னாச்சு டாக்டர், என்ன பிரச்சனை, உங்கள் அம்மாவை எதுக்கு திட்டிக்கிட்டு இருக்கீங்க, அத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே கேட்கவும் உடனே இங்கே இந்த சிவாவுமே சிந்து இங்கே நீ அந்த நகையை நீ தான் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் எடுத்து ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, அது எசைக்கு தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீ நிரூபிச்சிட்ட, ஆனால் அதில் இன்வாயிலாக இருக்கிறது அம்மா, ஏன்னா அம்மா தான் அந்த நகையை திருட சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துக்கிட்ட சொல்லவும் சிந்து பயங்கரமாக அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே மகா தான் இந்த ஒரு தப்பை பண்ண சொன்னாங்க சொல்லிட்டு ஏற்கனவே இங்கே சிந்துக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சிந்து அம்மாக்கும் பிள்ளைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்க மகாவை மாட்டி விடாமல் சைலண்டாக ஆகிட்டாங்க. ஆனால் திருடுனா என்றைக்குனா ஒரு நாள் அவங்க மாட்டுவாங்க அப்படின்றது பெரியவங்க எப்போவுமே சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி தான் இங்கே மகாவுமே நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க இங்கே சிவாகிட்டையும் அன்னபூர்ணிக்கிட்டையும். ஆனால் அன்னபூர்ணி எடுத்த முடிவில் கண்டிப்பாக பின்வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வீட்டை விட்டு வெளியவும் போக சொல்லிட்டாங்க. அங்கே மகாவுமே யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பைரவியும் பார்த்துட்டு தப்பு பண்ணவங்க யாருமே இருக்கக்கூடாது அத்தை, நீங்கள் அந்த சாமி நகையை கோயில் நகையை நீங்கள் கண்டிப்பாக திருடிக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த நகையை திருடிட்டு இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண பாவத்துக்கு நாங்கள் தண்டனை அனுபவிக்கிறதா இருக்கும். நீங்கள் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அத்தை, இந்த வீட்டை விட்டு நீங்கள் கண்டிப்பாக வெளியே போகணும், அது இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுவீங்க, நாளைக்கு பெரிய தப்பு பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம், அத்தை சொன்ன மாதிரி நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவியுமே சொல்லிடுறாங்க. உடனே பைரவியை பார்த்து மகாவும் பைரவி நீ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட சொல்லவும் உடனே சிவாவும் அம்மா என்னம்மா மரியாதை கொடுக்கணும், என்ன மரியாதை கொடுக்கணும், நீங்கள் மரியாதை கொடுத்துருந்தா நீங்கள் அந்த அம்மன் நகையை நீங்கள் திருடி வைக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் நீங்கள் சீப்பான ஒரு சில்லறத்தனமான ஒரு வேலையை செஞ்சுட்டு நீங்கள் இப்படியானா பேசிக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு, அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி பிரியமாக உங்களை இந்த வீட்டை விட்டு போக சொல்லியிருக்காங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது, அதுவும் இல்லாமல் தப்பு பண்ணவங்க நீங்கள் தலை கொஞ்சம் தான் இருக்கணும், ஏன்னா நீங்கள் எவ்வளவோ நல்லது நினச்சிருக்கீங்க, எனக்கெல்லாம் நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய ஃப்ராடு தனத்தை பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் ஆறுமுகமும் எசக்கி ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு நீயே போயிட்டியா இல்லை உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா, அதே மாதிரி தான் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சிந்துவுமே இந்த டாக்டர் இங்கே அவங்க அத்தை எதுக்கு வெளியே அனுப்புறீங்க, ஏதோ தெரியாமல் அவங்க பண்ணிட்டாங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்லவும் உடனே இங்கே சிந்துவை பார்த்து சிவாவும் சிந்து நீ பெருந்தன்மையாக அவங்கள மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஆனால் நான் அப்படியெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன், உன் மேலே இவ்வளோ பெரிய பழி சுமத்தன நீ ஒரு பெருந்தன்மையாக நீ அவங்கள மன்னிச்சு விடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஆனால் நான் கண்டிப்பாக அவங்கள மன்னிப்பவே மாட்டேன், ஏன்னா இந்த விஷயம் வெளியாளுங்க பண்ணியிருந்தா கூட ஒரு இது நல்லது இருந்திருக்கும், ஆனால் இவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு அம்மா மேலே பயங்கர கோவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சிந்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. சிந்து இதை கேட்டதுமே
எதுவுமே பேசாம சைலண்டா ஆயிடுறாங்க. எதுக்காகனா சிவா கிட்ட சொல்லியுமே அவங்க சிவா வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு. அதுவும் இல்லாம மகா மேலயும், எசகி மேலயும் மிகப்பெரிய ஒரு கோவமா இருக்காங்க. ஏன்னா இங்க சிவா வந்து சிந்து மேல மிகப்பெரிய ஒரு அன்பு இருக்கு. ஆனா அன்னபூர்ணி பெரியம்மா சொல்லல அப்படின்ற ஒரே காரணனால மட்டும் தான் இங்க சிந்து கூட சேர்ந்து வாழாம இருக்காங்க. ஆனா அப்படியே விட்டுற மாட்டாங்க. சிந்துக்கு யாருன்னா ஒரு கெடுதல் பண்ணாலுமே அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலையும் அவங்களுக்கு இதான் ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு மகாக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அது இல்லாம மகா வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா சிவாவோட லைஃப் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனா இங்க சிந்து மேல இருக்கிற கோவத்துல அவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தப்புன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன இங்க சிவா வந்து அவங்க முடிவை மாத்திக்க போறது கிடையாது. கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு மகா அம்மா வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவும் நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.